ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணி வந்துட்டு வார்மாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 100 ml அளவு இருக்கும். சேர்த்துட்டு சுகர் வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு ஸ்பெட்டராக இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு நல்லா வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஈஸ்ட்டு நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் ஸோ எந்தளவுக்கு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வந்தால் தான் நம்மளுக்கு பீஸா வந்துட்டு நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் வந்து கிடைக்கும். ஸோ சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பன் ப்ரெட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பால் சேர்த்து செய்யலாம். இது பீஸாக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்துட்டு நல்லா தண்ணியோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெட்டில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி மைதா மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கையால் நல்லா வந்து அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாலே போதும். ரொம்ப வந்து அழுத்தி ரொம்ப வந்து பிசைஞ்சலாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே லைட்டாக பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லா பக்கமும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இது போல் நெய் பட்டர் கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவு வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒரு தடவை நம்ம கையால் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு அவ்வளோ கையில் வந்து ஒட்டாது. ஸோ அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பீஸா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நல்லா வந்து எந்த பிளேட்லேருந்து பீஸா வைக்க போகிறீங்களோ ஸோ அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்லா வந்துட்டு நல்லா தின்னாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தடிமனாக வந்து இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பீஸா சாஸ் கூட டொமேட்டோ சாஸை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸை மட்டுமே சேர்த்து செய்யலாம். நான் பீஸா சாஸையும் டொமேட்டோ சாஸையும் ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதில் சீஸ் வந்து வச்சிடலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளெயின் சீஸ் தான் வந்து இருக்குது. உங்கள்கிட்ட வந்துட்டு நல்லா வந்து கெட்டியான சீஸ் இருக்குன்னா அதை நீங்கள் திருவி வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் சீஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து திருவி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அவனில் ஒரு 20 நிமிஷம் வச்சு ஒரு 200 டிகிரியில் வந்து வச்சுருங்க. 200 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது அவனை விட்டு நல்லா வெளியே எடுத்தாச்சு. நம்ம சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த சீஸ் வந்து சேர்த்து நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இது வந்து சிம்பிளாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம். சீஸ் இருந்தால் போதும். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு நல்லா இந்த ஸ்லைஸ் சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கெட்டியான சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இந்த சீஸ் இருந்தனால நான் இந்த சீஸ் வந்து வச்சு செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வீட்டிலே வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிடுறோம். கண்டிப்பாக இந்த பீஸா ரெசிபி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.